இன்றைக்கி பிக் பாஸ் 3யோட ப்ரமோ 3 ரிலீஸ் ஆகிருக்கு. அது ஒரு செம்ம காமெடிங்க. ஏன்னா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து முத்துக்குமரனும் வர்ஷினியுமா. சரி, வர்ஷினி ஓகே அக்செப்டட். அவங்களுமே அவங்களோட இதெல்லாம் எடுத்து வைக்க தான் செஞ்சாங்க. பட் ஸ்டில் ஓகே, அவங்க பாய்ஸ் டீம்லேயே இருந்தனால ஒரு காண்டில் கேர்ள்ஸ் டீம் ஓட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டு. முத்துக்குமரன் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மராக, அருண் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மராக. தன்னோட கதையை, சோக கதையை கூட அவ்வளோ அழகாக ஒரு நல்ல ஒரு தமிழ் நடையோடு பேசி இப்போ சொன்ன முத்துக்குமரன் ஏங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ணிங்க? மக்கள் பார்த்துட்ருக்காங்கங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையானே தெரியல. ஏன்னா இப்போ காலங்காலமாக யாரை வந்து ஒதுக்குறாங்களோ இல்லை யாரை வந்து கார்னர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர்ஸாக வந்துட்டுருக்காங்க. அப்படி தெரிஞ்சிட்டும் அகெயின் அண்ட் அகெயின் இந்த மக்கள் இதே தப்பை தான் திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் வர்ஷினி வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர். இதில் பிக் பாஸ் செம்மையாக ஒரு கலைச்சி விட்டுட்டாரு. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸான சௌந்தர்யாவும் அருணும் எப்படி முத்துக்குமரனுக்கும் வர்ஷினிக்கும் எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுன்னு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இதில் உள்ள பெஸ்ட் காமெடி. பிக் பாஸால் இதை விட கேவலமாக கலாய்க்க முடியாது அவங்க ரெண்டு பேர்த்தையும். ஏன்னா வந்து அதாவது நக்கலாக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு பிக் பாஸ் சொன்னது. அதாவது முத்துக்குமரன்னு நீங்கள் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறீங்களா, சரி அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க எப்படி பெஸ்ட்டாக இருக்கிறது, நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிக் பாஸ் அப்படி நக்கல் அடித்த மாதிரி இருந்ததா இல்லை நார்மலாக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சாங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.